வெள்ளின் சாயல் கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கான ஆவணி மாத பலன்கள். கஜகஜ மஜகஜ என்று கொஞ்ச நாட்களாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஏண்டா இருக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு வேலைப்பளு, மனதுக்கு நிம்மதியின்மை, அலைச்சல், அவதி, அவஸ்தை, தொட்டது துலங்காமல் வச்சது விளங்காமல் பல சிக்கல்களெல்லாம் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே மாயமாகத்தான் இருக்கிறது, எதை நம்புவதென்றே தெரியவில்லையே என்று புலம்ப வைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு குருவும் சுக்கிரனும் இணைந்து வந்த காலங்கள் பிரிந்து குரு பகவானை விட்டுவிட்டு உங்களுடைய ராசியாதிபதி சுகாதிபதியை விட்டுவிட்டு உங்களுடைய ருணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மூடத்திலிருந்து விலகி கடக வீட்டுக்கு செல்கிறார். இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். ஆனா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு செல்லும்போது கடன் வாங்கி வட்டி கட்டுங்கள், கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்குங்கள், கடன் வாங்கி சொத்துகள் வாங்குங்கள், கடன் வாங்கி வீடு கட்டுங்கள், கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வையுங்கள். அதைத்தான் செய்ய போகிறான் இந்த சுக்கிர பகவான். உங்களுடைய பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். சென்ற மாதங்கள் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களை கசக்கி பிழிந்து இருப்பார் உங்களுடைய பாக்கியாதிபதி. உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருந்திருக்காது. ஆனா இப்ப பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியத்திலே ஆட்சி பெறுகிறார். ஆரம்பத்தில் அவனுடன் இணைந்திருக்கும் கேது சாரத்தில் இருந்தாலும் 11 தேதிக்கு மேல் உங்களுடைய 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியின் சாரத்தில் சில காலம் பயணிக்கும் போது, ஒரு 10 நாள் பொழுது பயணிக்கும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயால் தாரத்தால் இருந்து வந்த இடைஞ்சல்கள் மாறுவதற்காக உள்ள மாதம். அரசாங்கத்தால் யோகம் பெறக்கூடிய மாதம். கண்டிப்பாக ஆலய திருப்பணிகள், ஆலய ஆன்மீக சுற்றுலாக்கள் உங்களுக்கு நன்மைகள் தரும். மேலும் மேலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது. உங்களுடைய சொந்த ஊரில், பூர்வீக ஊரில் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த தெய்வீக காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும். ஆலய திருப்பணிகள் நடைபெறும், குடமுழுக்கு விழாக்கள் நடைபெறும். தாங்கள் கூடுமான வரை நடராஜரை வழிபாடு செய்யுங்கள், நன்மை அடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் நடராஜரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும்.